ரொம்பவே வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. அதாவது மசாலா பண்ணுறவங்கனாலும் சரி, இல்லை ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களானாலும் சரி, ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அதாவது வந்துங்க இந்த இந்த ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக ஒரு மிஷின் வந்து மல்டி பர்பஸாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதாவது வந்து இப்போ இன்றைக்கி ஒரு மசாலா பண்ணுறோம், ஒரு பிக்கிள் மேக்கிங் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே இன்றைக்கி தனி மிஷினை வந்து எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கேஎம்எஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த மிஷினில் உங்களுக்கு மல்டி பர்பஸாக பண்ணலாம். அப்படி என்னதாம்மா நீ பண்ணலாம் அப்படிங்கிறீங்களா? சொல்கிறேங்க. ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சுறாங்க, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு உண்டானது எல்லாமே பண்ணுறாங்க, பிக்கிள் மேக் பண்ணுறாங்க, ஊறுகாய் பண்ணுறாங்க, அது இல்லாமல் தொக்கு பண்ணுறாங்க. ஸோ தொக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜாமு அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்வீட்ஸ் பண்ணுறீங்கன்னா அல்வா, மைசூர்பா அந்த மாதிரி பண்ணலாம். இந்த கிண்டுற ஐட்டங்கள் எல்லாமே கிண்டலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் உண்மையாக வந்து இது ஃபஸ்ட்டு வரும்போது அல்வாக்கும் மைசூர்பாக்கும் ஸ்வீட் ஸ்டாலுக்கு மட்டுமே இருந்த நிலை போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ஹீட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு குழம்பு வைக்கணும், தொக்கு வைக்கணும், குருமா வைக்கணும், அந்த மாதிரினாலும் சரி, இல்லை பிக்கிள் எதுனாலும் சகலமும் நீங்கள் இந்த மிஷினில் பண்ணலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் கெப்பாசிட்டி தாங்க. 50 லிட்டர்ஸ் இருக்குது, 100 லிட்டர்ஸ் இருக்குது, 150 இருக்குது, 200 லிட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு கெப்பாசிட்டிஸ் இருக்குங்க. ஆனால் வந்து இடம் வந்து ரொம்ப பிடிக்காது. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இடம் பிடிக்கும். இது வந்து ஹீட்டிங் வித் கேஸு. நம்ம கேஸில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ரன் ஆகிறது வந்து மோட்ரு தாங்க. ஸோ மோட்டரில் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டில்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து எடுத்து கையில் கோரணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம சாய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் மேக்கிங் மிஷின் தாங்க. உங்களுக்கு வந்து ஃபுட்டு சம்மந்தப்பட்டவங்க எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஈஸியாக இருக்கும், ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸி. பெருசாக வந்து டெக்னிக்கல் யாராவது வந்து சொல்லிக் கொடுக்கணும், டெமோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நீங்கள் எந்த வயசு ஆளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மிஷினை ஈஸியாக யூஸ் பண்ணலாம், ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த மிஷின் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் உங்கள் பல்லாவரத்துலேயும், சென்னை பல்லாவரமும் இருக்குங்க. அது இல்லாமல் கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே இருக்குங்க. கேரளாவில் திருூர் மற்றும் கண்ணூரில் இருக்குது. ஸோ நியர்பை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டைரெக்டாக விசிட் பண்ணுங்கன்னா அதை விட ரொம்ப சந்தோஷங்க. டைரெக்டாக விசிட் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ.